பேரலை நேயர்களுக்கு வணக்கம். ஒரு அதிர்ச்சியான செய்தியோட தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவை பேசுகிறோம். தாவேகா தொண்டரணி இணை அமைப்பாளர் ஒருவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். என்ன காரணத்திற்காக என்றால், விஜய் பதவியேற்பு குறித்தான செய்திகளை கேட்டு அதிர்ச்சி அடைந்து தாவேகா தொண்டரணி இணை அமைப்பாளர் இசக்கியப்பன் என்பவர் தீக்குளித்து தற்கொலை செய்ய முயற்சி செய்து அருகில் இருந்தவர் காப்பாற்றி இப்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த செய்தி ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்க, ரொம்ப தவிர்க்கப்பட வேண்டிய, யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தமிழ்நாட்டு அரசியல் சூழல்ல நடக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்முடைய ஒரே நோக்கம். ஆரம்பத்திலிருந்தே தாவேகாவை பொறுத்தவரையில் என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்திலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பொதுவாகவே தாவேகாவை ஆட்சியில் அமர்த்துவது குறித்து வருகின்ற செய்திகளில் இருக்கக்கூடிய போலி செய்திகள் பலவும் தாவேகா தொண்டர்களை வெறியேற்றுவதற்காகத்தான் இது போன்ற செய்திகள் அரங்கேற்றப்படுகின்றன அப்படின்றத நம்ம திரும்ப திரும்ப சொன்னோம். அதே மாதிரியான செய்திகளால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் தான் இப்போது தீக்குளித்திருக்கிறார். ஆளுநர் ஆட்சி அமைப்பதற்கு அழைக்கவில்லை என்றால் ஆளுநர் அலுவலகம் முன்பாக நேற்று காங்கிரஸ் கட்சி போராட்டம் நடத்திய போது தாவேகா தொண்டர்கள் அங்கு வெகுவாக திரண்டு சென்று இருக்க வேண்டும். அல்லது எல்லா மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் நேற்று போராட்டம் நடத்தினார்கள் என்று சொல்லப்படுகிறது இல்லையா, அவர்கள் ஒரு 5-6 பேர் தான் அங்கங்கே நின்றுட்டு இருந்தாங்க. அதுலேயும் திமுக தொண்டர்களுக்கும் அவர்களுக்கும் இடையில தள்ளுமுள்ளு வாக்குவாதங்கள் எல்லாம் ஏற்பட்டது. அந்த மாதிரியான களத்திற்கு இந்த தாவேகா தொண்டர்கள் போய் நின்று போராட்டத்தையோ ஆர்ப்பாட்டத்தையோ செய்திருந்தார்கள் என்றால் நாம் வரவேற்கலாம். ஆனால் அந்த கட்சியோ அந்த அமைப்போ ஒரு காலத்திலும் இது போன்ற ஜனநாயக பூர்வமான வழிமுறைகளை கையில் வைத்திருக்கின்ற அமைப்பாக இல்லை என்பதை பேரலையில் நாம் ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வந்தோம். தொண்டர்களை உணர்ச்சி வயப்பட்ட ஒரு நிலையிலேயே வைத்திருக்கிறார்கள். அது எப்போது வேண்டுமானாலும் ஆபத்தாக மாறலாம் அப்படின்றத நாம் சொன்னோம். அதே போலவே இப்போது ஒருவர் தீக்குளித்திருக்கிறார். இதற்கு தாவேகா தலைமையினுடைய பதில் என்ன? இத்தனை நாட்கள், அதாவது ரிசல்ட் வந்ததற்கு பிறகு மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தது, இன்னைக்கு 9ஆம் தேதி. இந்த 5 நாட்கள்ல உங்களுடைய தொண்டர்களுக்கு நீங்க என்ன செய்தியை கடத்துனீங்க? உங்களுடைய தொண்டர்களுக்கு எந்த செய்தியும் நீங்கள் கடத்தவில்லை. குறிப்பாக தாவேகா தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஒரு விஷயம் கூட இது குறித்து, தொண்டர்கள் யாரும் ஆத்திரப்படக்கூடாது, இது போன்ற நெருக்கடியான நேரங்களில் நாம் ஒருமைப்பாட்டோடு இருக்க வேண்டும், நான் சொல்லுகின்ற வழிமுறைகளை தவிர வேறு எதையும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஸ்ட்ரிக்டான விஷயங்களை ஏற்கனவே அறிவுறுத்தி இருக்கணும். முதல் நாளில் உங்களுக்கு தெரியல, 2வது நாளில் தெரியல, 3வது நாளில் தெரியல, 4வது நாளும் தள்ளி போகிறதுன்னு போது ஒரு பொது அறிவிப்பை கொடுத்திருக்க வேண்டுமா இல்லையா? நாம் பல்வேறு கட்சிகளிடம் ஆதரவு கோரி இருக்கிறோம். அந்த ஆதரவு கோரப்பட்ட கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய அமைப்பு ரீதியாக முடிவு எடுக்க வேண்டும். அதற்கு நாம் உரிய கால அவகாசத்தை வழங்க வேண்டும். அதுவரையில் தொண்டர்கள் நிதானமாகவும் பொறுப்புணர்வோடும் செயல்பட வேண்டும் என்ற போன்ற ஒரு அறிவிப்பு அவர்கள் கொடுத்திருந்தார்கள் என்றால் இது மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தலைமை தொண்டர்களுக்கு எந்த விதமான செய்தியும் கடத்தாமல் நிற்கதியாக விட்டதனுடைய விளைவுதான் தாவேகா தொண்டர் தீக்குளித்திருக்கிறார். இதற்கு முழு பொறுப்பாளி நடிகர் விஜய் தான். இது நீங்க என்னனாலும் எடுத்துக்கிட்டால், என்னடா போன வாரம் தான் வீடியோ பேசின, 6 மாசத்துக்கு கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ இப்படி பேசுறீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. தொண்டர் ஒருவர் தீக்குளித்திருக்கிறார். செய்தி 1 மணி நேரம் ஆகுது நான் இதை பேசும்போது, இப்போ வரைக்கும் எதுவும் வரல, ரெஸ்பான்ஸ் எதுவும் வரல. உடனடியா ஒரு ரெஸ்பான்ஸ் நீங்க இதுக்கு முன்னாடியே தடுத்து இருக்கணும்ல. இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்காம நீங்க தானே அனைத்து தொண்டர்களையும் உற்சாகப்படுத்தி இருக்கணும். நாம தான் தனிப்பெருங்கட்சி, ஆளுநர் நம்மை தான் அழைக்கணும், அதற்கு என்ன வழிமுறையோ அதை நம்ம மேற்கொள்வோம், ஆளுநர் என்ன கேட்டிருக்கிறாருன்றதை பொதுவெளியில் சொல்ல வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தானே. எல்லாமே தகவலா வருது. அது ஒரு குறிப்பிட்ட செய்தி ஊடகத்தின் மூலமாக நேற்றைக்கு ஒரு செய்தி வருகிறது. என்னன்னு, 2 சீட்டுகளை வைத்திருக்கக்கூடிய IUML தாவேகாவிற்கு ஆதரவளித்ததாக செய்தி வருகிறது. அந்த செய்தி உண்மையா என்று தேடி பார்த்தால் இல்லை. IUML அதிகாரப்பூர்வமாக வந்த தாவேகா நிர்வாகிகளிடம் பேசி ஆதரவு கொடுக்க முடியாது என்று திருப்பி அனுப்பிவிட்டார்கள். ஆனா ஆட்சி அமைகிறது அப்படின்னு நியூஸை போட்டு 120 பேர் ஆதரவு கொடுத்ததாக விசிகா இன்னும் ஆதரவு வழங்கலை. இதை நாம பேசிட்டு இருக்கிற வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச பப்ளிஷ் ஆகிற வரைக்கும் அந்த செய்தி வந்திருக்காது. அவர்கள் இன்று மாலை தான் முடிவெடுத்து அறிவிக்க போறாங்க. முடிவெடுக்கின்ற அதிகாரத்தை இப்போதான் மதியம் தான் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை வழங்கி இருக்கிறாங்க. இனிமேல் அவர் முடிவை எடுத்து அறிவிப்பார். அப்போ இது மாதிரியான சூழல்கள்ல என்ன செஞ்சிருக்கணும் தாவேகா, இதுதான் நிலவரம் அப்படின்றத அதிகாரப்பூர்வமா சொல்லணும். இது வரைக்கும் சொல்லல.
உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்றத மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் மு வீரபாண்டியன் அவர்களும் 2 பேரும் கூட்டாக சேர்ந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அவ்வளவு கடுமையான கேள்விகள் அவர்களை நோக்கி கேட்கப்படுகின்றன. திமுக அவங்களை கட்டுப்படுத்த பார்க்கிறதா என்று கேட்கிறார்கள். அவர்கள் இல்லை என்று முற்று முழுதாக அதனை மறுக்கிறார்கள். அதற்கு பிறகும் ரொம்ப கடுமையான கேள்விகள் அவர்களை தொடர்ந்து இன்னமும் தாக்கி கொண்டே இருக்கின்றன. ஆனா அந்த தாக்குதலை வாங்க வேண்டியது யாரு? நீங்க. உங்க கட்சியை சேர்ந்தவங்க பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும் போது ஒரு நாள் பொறுத்திருங்கன்ட்டு வண்டி ஏறி போயிடுறாங்க. ஆனா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் மாநில செயலாளரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளரும் உங்களுக்கு பதில் சொல்லி விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கணுமா? எழுச்சி தமிழர் திருமாவை பத்தி இந்த ட்விட்டர்ல இருக்கக்கூடிய தாவேக ஆதரவாளர்கள் துணை முதல்வருக்கு ஸ்பெல்லிங் தெரியுமாயா உனக்குன்னு கேட்கிறான் ஒருத்தன். உங்க கட்சி நிர்வாகி அவருடைய ஆதரவு இல்லாம உங்களால ஆட்சி அமைக்கிறதுக்கான கிளைமே எடுக்க முடியாதுன்னு ஆளுநர் இன்னைக்கு மறுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா உங்க கட்சிக்காரன் எழுதுறான் துணை முதல்வருக்கு ஸ்பெல்லிங் தெரியுமான்னு எழுதுறான். ஏன் இதெல்லாம் வருது? ஏன்னா நீங்க அவரை உதாசீனப்படுத்துறீங்க. சிந்தனை செல்வன் அவர்கள் சொன்னது போல நீங்க நேர்ல போய் கூப்பிட்டு இருந்தீங்கன்னா அந்த மரியாதை உனக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க நேர்ல போக மாட்டீங்க. ஒரு ஐடியில் எழுதுறாங்க அண்ணா அறிவாலயத்துல பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ற அடிமை அது மறைக்கப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா அப்படிப்பட்ட மோசமான வார்த்தையை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு கூட நமக்கு மனது கிடையாது. எழுச்சி தமிழர் திருமாவர்களுடைய உயரம், அவர் மீது நீங்கள் முரண்பாடு இருக்கலாம், கருத்து ரீதியாக வேறுபாடு கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த சமுதாயத்திற்காக அவர் உழைத்த உழைப்பு என்பது சாதாரணமானது அல்ல. அவர் சார்ந்திருக்கக்கூடிய அவர் பிறந்து வளர்ந்த அந்த சமூகத்தினுடைய பின்னணியை இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக மாற்றி இருப்பவர் எழுச்சி தமிழர் திருமா. அந்த சமுதாயத்தை இனி ஒருபோதும் நீங்கள் முன்பு என்ன செய்தீர்களோ அதை செய்ய முடியாது என்கிற நிலைக்கு உயர்த்தி கொண்டு வந்தவர் எழுச்சி தமிழர் திருமா. அவருடைய முடிவுகளில் மாற்று கருத்து இருக்கலாம், ஆனால் அவருடைய மக்களுக்கான உழைப்பில் ஒருவருக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. அவ்வளவு உழைப்பு உழைத்த ஒரு நபரை வெறும் 2 சீட்டு வச்சுக்கிட்டு துணை முதலமைச்சர் பதவி கேட்குதான்னு ஒருத்தர் எழுதுறான். முதலமைச்சர் பதவியே கொடுக்கணும், அந்த அளவிற்கு ஒர்த்தான நபர் அவரு. ஏன் உங்களை எது தடுக்குது? திமுக கொடுக்கல, திமுக சாதி பார்க்குதுன்றீங்க, நீங்க சாதி பார்க்காம கொடுங்க, உங்களை எது தடுக்குது? அடுத்து இப்படிப்பட்ட கிட்ட எல்லாம் கேட்க தேவை வேணாம்னா ரீஎலெக்ஷன்லயே 150 குறையாம சீட்டு ஜெயிக்கலாம் அப்படின்னு எழுதுறானுங்க. என்ன மாதிரியான மனநிலையில இது மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் எழுதப்படுகிறது? இவர்களுடைய நோக்கம் என்ன? திருமா அவர்கள் மீது இவர்களுக்கு ஒரு துளி அளவுக்காவது மரியாதை இருந்திருந்தால் இவர்கள் யாராவது இப்படிப்பட்ட கருத்துக்களை எழுதி இருப்பார்களா? பொதுவெளியில் பேசி இருப்பார்களா? இதுதான் நாம் எழுப்புகின்ற ரொம்ப அடிப்படையான கேள்வி. எழுச்சி தமிழர் திருமா மீது அவ்வளவு வன்மமான பதிவுகளை தாவேகா காரங்க எழுதிட்டு இருக்கிறாங்க. துணை முதல்வர்ல இருக்கிற எழுத்து அளவுக்காச்சும் உங்ககிட்ட எம்எல்ஏ சீட் இருக்கான்னு கேட்கிறான். ஏன் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீ ஆட்சி அமைச்சிட்டு போய் ஆளுநர்கிட்ட கேட்டு முடியல, பக்கத்து போய் தானே நிக்கிற அம்பேத்கர் தடல் வாசல்ல கையேந்தி. அப்ப எது அரசியல் சூழல் என்ன என்பதை தொண்டர்களுக்கு புகட்ட வேண்டியது யாருடைய வேலை? தலைமையினுடைய வேலை. அறிவாலயத்துல என்ன எழுதியிருக்கிறான்னு பாருங்க. அறிவாலயத்திலன்னு போட்டு என்ன எழுதியிருக்கிறான்னு பாருங்க. என்ன மாதிரியான மனநிலை? ஆட்சி வரும் போகும், ஆனா தனி மனிதர்கள் மீதான மதிப்பை எப்படியானதாக வைத்திருக்கிறார்கள். உங்கள் தலைவரை ஆதரிக்கவில்லை என்றால் அவர் இவ்வளவு இழிவுபடுத்தி பேசுவீங்களா? இவ்வளவு இழிவுபடுத்தி எழுதுவீங்களா? யார் தடுக்க வேண்டியது? இதை தடுக்க வேண்டியது தாவேகா தலைமையினுடைய பொறுப்பு. ஆனால் தாவேகா தலைமை இதை செய்யாமல் மேலும் மேலும் திமுகவின் மீதும் திருமாவளவன் அவர்கள் மீதும் வன்மத்தை ஏவுகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பின்னால திட்டமிட்ட நெக்சஸ் இருக்கிறது. அந்த நெக்சஸ தடுத்து நிறுத்துவீங்களான்னா நீங்க தானே இயக்குறீங்க, நீங்க எப்படி தடுத்து நிறுத்துவீங்க? அவ்வளவு வன்மம் எங்கிருந்து வருகிறது? ஒரு பக்கம் உங்க தொண்டர் தீக்குளிக்கிறாரு. காரணம் என்ன? முன்னுக்கு பின் மாறாக வந்த செய்திகள். IUML ஆதரவே கொடுக்கல, கொடுக்காத ஆதரவை கொடுத்ததா ஒருத்தர் செய்தி போடுறாரு. தடித்தனமா அதை சரின்னு வேற ஜஸ்டிஃபை பண்ணுவாரு. நாங்கள் தவறான செய்தி வெளியிட்டதற்கு வருந்துகிறோம், போடணும்ல, யோக்கியராக இருந்தால் போட வேண்டுமா இல்லையா? ஆனால் போட மாட்டார். ஏனென்றால் அவருக்கு தெரியும் இது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்னவென்று. பல ஆண்டுகள் அனுபவம் கொண்டவர் இல்லையா? மூத்த பத்திரிகையாளர், லெகசியான ஊடகத்தை சேர்ந்தவர் இல்லையா? அவருக்கு தெரியாதா என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு? IUML டிஸ்கிரெடிட் பண்ணணும், அதுதானே உங்களுடைய நோக்கம். இப்ப என்ன நினைக்கிறான்? IUML பின்வாங்கிருச்சான். IUML பின்வாங்குச்சா? IUML உனக்கு ஆதரவே கொடுக்கலையே. IUML திமுகவினுடைய ரிலேபிளான பார்ட்னர். ரிலேபிளான பார்ட்னர்னா எந்த டேர்ம்ஸும் கிடையாது. திமுக IUML கூட்டணி என்பது
திமுக கூட்டணியில் யார் இருக்கிறார்களோ இல்லையோ IUML இருக்கும். காரணம் என்ன? IUML திமுகவின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிப்பட்ட நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக திமுக தலைவர் ஸ்டாலின் நடந்து கொள்ளுகிறார் என்றால் அதற்காக அவர்கள் தங்களுடைய ஆதரவை திமுகவுக்கு வழங்கி இருக்கிறார்கள். சரி, தோழர் திருமாவர்கள் உங்களுக்கு உடனடியாக ஆதரவை தூக்கி கொடுத்துடணுமா? உனக்கு எதிராக போட்டியிட்டு உன்னுடைய வேட்பாளர்களை தோற்கடித்து அவருடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எல்லாம் பொறுமையா யோசிச்சுட்டு தான் முடிவெடுக்க முடியும். உங்க கட்சி மாதிரி தான் தோன்றித்தனமாக முடிவெடுக்க முடியாது, அல்லது யாரோ சொல்லுகிறார்கள் என்பதற்காக முடிவெடுக்க முடியாது. அவர்கள் கட்சிக்கென்று அமைப்பு இருக்கிறது, துணை பொதுச் செயலாளர்கள் இருக்கிறார்கள், அமைப்பு செயலாளர்கள் இருக்கிறார்கள், தலைமை நிலைய செயலாளர்கள் இருக்கிறார்கள், செய்தி தொடர்பாளர்கள் இருக்கிறார்கள். அத்தனை பேரோடும் அவர் கலந்து ஆலோசித்து உயர்நிலை குழுவை கூட்டி முடிவு எடுத்துத்தான் அறிவிக்க முடியும். அதற்கு பெயர் கட்சி, அதற்கு பெயர் அமைப்பு. அந்த அமைப்பு ரீதியாக உருவாக்கப்பட்ட கட்சி அப்படித்தான் முடிவு எடுக்கும். உங்க கட்சி மாதிரி தனிநபர் கட்சி அல்ல அது. 107 சீட் வச்சிருக்கீங்க, போய் ஆட்சி அமைங்கள இவ்வளவு கேவலமா பேசுறதுக்கு. ஆக தமிழ்நாட்டு அரசியல் சூழலை மிக மோசமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறது. ஆட்சியை கலைக்கவான், அதுக்கு தனியாக ஒரு வீடியோ பேசுகிறேன். ஆட்சியை கலைக்கிறதுக்கு உனக்கு ஏன் இவ்வளவு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்கன்னு. ஆட்சியை கலைக்க முடியுமா? அரசியலமைப்பு சட்டப்படி அப்படி அமையாத ஆட்சியை எப்படியா கலப்ப? ரிசைன் பண்ண போறியா? உனக்கு யார் இப்போ பதவியேற்பு பண்ணி வச்சா ரிசைன் பண்ண போற? அதுக்குள்ள அவரை தூக்கி உள்ள வைப்பேன், இவரை தூக்கி உள்ள வைப்பேன். நீ இன்னும் எம்எல்ஏவாகவே பதவி ஏற்கல. அதை பதவி ஏற்ற வைக்க வேண்டியது யாரு? ஆளுநர். எப்போ பதவி ஏற்ற வைப்பாரு? கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனா. கவர்மெண்ட் எப்போ ஃபார்ம் ஆகும்? ஆளுநர் கூப்பிட்டா. ஆளுநர் ஏன் கூப்பிடல? வாயை திறந்து பேசு. பேச மாட்டேன். பேசுனா ஆளுநர் கூப்பிட மாட்டாரு. அப்ப யார்கிட்ட பேசுனா வாயை திறந்தா வேலை நடக்குமோ அங்க திறப்ப. யாரை பத்தி பேசுனா வேலை நடக்காதா அங்க பேச மாட்டேன். எங்க கம்முன்னு இருக்கணுமோ அங்க உம்முன்னு ஜம்முன்னு கம்முன்னு. இதுதானே அது? என்னங்க இது? தொண்டர்களை தப்பா வழி நடத்தாதீங்க. உங்களுடைய தொண்டர் உயிர் இப்போது ஊசலாடி கொண்டிருக்கிறது. இது மாதிரி யாரும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு அறிவிப்பு வெளியிடுங்க. தயவு செய்து உங்களுக்கு ஆதரவளித்தவர்களுக்கு பொதுவெளியில ஒரு நன்றி தெரிவித்து இனி ஆதரவு தெரிவிப்பதற்காக ஆலோசித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு உரிய கால அவகாசத்தை கொடுத்து நாங்கள் காத்திருக்கிறோம் அப்படின்னு வெளியிடுங்க. உங்களுக்காக யார் யாரோ எழுதுறாங்க. ஆனா உங்களை ஆதரிப்பவர்களை மனநலம் பாதிக்க வைக்கிறீங்க. செய்திகளின் மூலமாக செய்திகளை பரப்புறது உங்களுடைய வாய்ஸ் ஆஃப் காமன் போன்ற நிறுவனங்கள் தான் செய்திகளை பரப்புகிறது, பொய்யான செய்திகளை பரப்புகிறது. இன்னும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது இவர்கள் பரப்புகின்ற அவதூறை இன்னொரு வீடியோவில் தனியாக பார்ப்போம். முதல்ல உங்களுடைய தொண்டரோட உயிரை காப்பாத்துங்கய்யா, அதுக்கப்புறம் ஆட்சி அமைக்கலாம். ஆட்சி அமைக்கிறதுக்கு யார் கூப்பிடலன்னு கேட்டால் வாயை மூடிட்டு மௌனமாக இருந்துட்டு, கூட்டணி உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு 2 பேர் முன் வந்தால் அவங்களை இழிவுபடுத்திக்கிட்டு தொண்டனை சாக விட்டுட்டு, ஏன் தொண்டை அந்த முடிவு எடுக்கிறான்? நீங்க தொண்டரோடு உடன் இருந்தால் அவர் தொண்டன் ஏன் அந்த முடிவை எடுக்கிறார்? எடுத்திருக்க கூடாதுல்ல. எடுக்காம இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? அவனுக்கு கூட இருக்கேன்ற உணர்வு கொடுத்துருக்கணும்யா. அந்த உணர்வு கொடுக்குற வேலையை பாருங்க. அதுதான் அரசியல். ஆன்லைன்ல கரிஷ்மாவை பில்டு பண்ணலாம், ஆனா நம்பிக்கையை பில்டு பண்ண முடியாது. அந்த நம்பிக்கை தான் எதிர்காலத்தில் உங்களை காப்பாற்றும். ஆனால் அந்த நம்பிக்கையை வளர்க்குறதுக்கு நீங்கள் எந்த வேலையும் செய்வீங்களான்னு தெரியல.